எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? வெயிட் ரிடக்ஷன் தான். வழக்கம் போல் உடம்போட எடையை வேகமாக குறைக்கிறது எப்படி. இன்னைக்கு நம்ம எத்தனை நாளில் எத்தனை கிலோ குறைக்க போகிறோம் பார்க்கலாமா? ஒரே வாரத்தில், அதாவது 7 நாளில் 2 கிலோ வெயிட்டை எப்படி குறைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஒரே வாரத்தில் 2 கிலோவை குறைச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் 8 கிலோ. ஒரு மாதத்தில் 8 கிலோ குறைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா? ஆனால் குறைக்க முடியும். நான் சொல்கிறத கேட்டால் என்னன்னு பார்க்கலாமா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டா ஒரே வாரத்தில் 2 கிலோ குறையும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்தோன்னா டீயோ காஃபியோ குடிப்போம்ல, அது குடிக்கூடாது. அதுக்கு பதிலாக மிதமான வெந்நீரில் என்னென்ன குடிக்கலாம்? ஜீரக தண்ணி குடிக்கலாம், பெருஞ்சீரக தண்ணி குடிக்கலாம், வெந்தய தண்ணி குடிக்கலாம், ஏலக்காய் தண்ணி குடிக்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி காலையில் மிதமான சூட்டில் வெந்நீரில் கலந்து குடிங்க. காலையில் டிஃபனுக்கு என்னன்னு பார்க்கலாமா? வழக்கமாக என்ன சாப்பிடுவோம்? தோசை, இட்லி, சப்பாத்தி. கூடவே கூடாது. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சாப்பிடணும்? ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் கலந்து சாப்பிடுங்க. இல்லை டாக்டர் எனக்கு ஓட்ஸு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அவிச்ச முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க, மஞ்சக்கரு வேண்டாம். ஏன்னா மஞ்சக்கரில் கொழுப்பு இருக்குது, வெள்ளைக்கரு மட்டும் போதும். அதில் தான் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. இன்னொரு சாய்ஸும் தரேன் உங்களுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்களி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உளுந்து இருக்கு இல்லையா, அதை மாவு மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அதில் உளுந்தங்களி பண்ணுவோம் இல்லையா, கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்போம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புரதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பெலும்புக்கு இந்த புரதம், அதாவது உளுந்துலேருந்து வரக்கூடிய புரதம், உளுந்தங்களி ரொம்ப நல்லது. இந்த 3 சாய்ஸும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மத்தியானம் லஞ்சு ஒரு மணி 2 மணி. அதுக்கு நடுவில் ஒரு 3-4 மணி நேரம் கேப் இருக்க. காலையில் கூட சரியாக சாப்பிடலையே, பசிக்குமே அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் சொல்கிறேன், ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு, சீட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு 11 மணிக்கு சாப்பிடுங்க. அது பிடிக்காதவங்க பழம் இருக்கு இல்லையா, சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பருவகால பழங்கள்னு சொல்லுவாங்க. அந்தந்த சீசனில் எந்த பழம் ஃபேமஸோ அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதுதான் உடம்புக்கு உண்மையான ஹெல்த். சரி, 11 மணிக்கு நம்ம ஹெல்த் ஸ்நாக்ஸை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? லஞ்சு தான். லஞ்சு 1 மணி இல்லை 2 மணி அப்படி சாப்பிட்லாம். ஆனால் கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணுங்க. 3 மணி 4 மணின்னு போகக்கூடாது. லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் பார்க்கலாமா? என்ன சாப்பிட்ணும்? சோறும் மீன் குழம்புமா? இதெல்லாம் சாப்பிட்டா எப்படிங்க வெயிட்டு குறையும்? சாப்பிட்டு தானே வெயிட்டை ஏற்றி வச்சுருக்கோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. சரி, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் திணை அரிசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை சாதத்துக்கு பதிலாக அந்த கம்பு, அப்புறம் கேழ்வரகு இந்த மாதிரி விஷயங்களில் கஞ்சி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கனால இது கொழுப்பை எரித்து நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்குது. கம்பு, கேழ்வரகு இதை நீங்கள் தோசை மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு உடம்போட வெயிட்டை குறைக்கும். டாக்டர் இதை சாப்பிட்டா எப்படி டாக்டர் வயிறு நிறையும் அப்படின்னு கேட்குறாங்களா? அது உண்மைதாங்க, வயிறு நிறையாது. அப்போ என்ன பண்ணணும்? இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, கேரட்டு, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் நறுக்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சீசனல் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டீங்கன்னா உடம்போட வெயிட் அது குறைக்கும். லஞ்சு முடிச்சாச்சுப்பா. அடுத்தது என்னது? சாயங்காலம் தான். பாருங்கள் எவ்வளோ சாப்பிட வேண்டியிருக்குல்ல உயிர் வாழ்கிறதுக்கு. காலையில், மத்தியானம், சாயங்காலம், நடுவில் ஸ்நாக்ஸு. சரி, நம்ம அப்படியே போவோம். நம்ம உணவை தான் மாற்றுறோமே தவிர அந்த சாப்பிட்ற டைமை மாற்றுறதில்ல. சாயங்காலம் ஒரு 5-5:30 வழக்கமாக டீ, காஃபி, ஹார்லிக்ஸு, போனிட்டா, ஓவல் இதாக குடிக்கணும். குடிச்ச உடம்போட வெயிட்டு எகிரி எங்கேயோ போயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சாயங்காலம் உங்களுக்கு க்ரீன் டீ, பிளாக் டீ, சுகர் இல்லாமல் இந்த மாதிரி டீயை குடிங்க. பாலும் சுகரும் கலக்காத டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி நீங்கள் குடிங்க. இதுக்கு கூடயே ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல இருந்தால் முறுக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாதீங்க. அதுக்கு பதிலாக சீட்ஸு, நட்ஸ் இருக்கு இல்லையா, பூசணி விதைகள், பாதம், பிஸ்தா இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் நெய், ஆயில் எதுவும் சேர்க்காமல் சும்மா தான் வறுத்து சுட்டு சாப்பிட்ணும். அது கூட இந்த க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர எஃபெக்டாக இருக்குங்க உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுல. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். நைட்டு சாப்பாடுக்கு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சோறோ, தோசை, இட்லி எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். அதுக்கு கூட சோறு சாப்பிட்ணும் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக 1 கப் அளவு சாதம் சாப்பிடுங்க. இல்லை தோசை சாப்பிட்ணும் இருந்தாலும் ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சாலடு, நிறைய காய்கறிகள், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து ஒரு மிதமான சூட்டில் பாலில் மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வாங்க.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா ஈஸியாக செரிமானம் ஆகும். இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ எடுத்துகிட்டு அதை ஒரு சப்பாத்தியில் ரோல் பண்ணி அதை கூட சாப்பிட்லாம். இது நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப உதவும். ஆனால் என்ன சாப்பிட்டாலும் நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். நான் சொன்ன இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, தண்ணி அடிக்கடி நிறைய குடிக்கணும். மிதமான சூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரிஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் போட்டு அதையே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்போட வெயிட்டை சூப்பராக குறைக்குங்க. நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் 2 கிலோ வச்சு ஒரு மாதத்தில் 8 கிலோ வெயிட் வரைக்கும் ஈஸியாக குறையுங்க. இது உறுதி. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு டயட் முறை. அதனால் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி உடம்போட வெயிட்டை குறைச்சி நல்ல ஹேண்ட்ஸமாக பியூட்டியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.